ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாப்ஸை வந்து பறிச்சிடுமா? ஸோ நம்ம யூஎக்ஸ் டிசைனருடைய சஸ்டைனபிலிட்டி இருக்குமா? யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர்ன்றது ஒரு என்டையர் நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. இது இப்போதைக்கு சஸ்டைனபிள் ஆகுமா? ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் என்ன, ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாப்ஸை வந்து பறிச்சிடுமா? நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம யூஎக்ஸ் டிசைனருடைய சஸ்டைனபிலிட்டி இருக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டுனே இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர்ன்றது ஒரு என்டையர் நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. இது இப்போதைக்கு சஸ்டைனபிள் ஆகுமா? ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விதமான ஏஐஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அடோபில் ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. சாட்ஜிபிடி, நிறைய விதமான ஏஐஸ் மார்க்கெட்டில் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம டிசைனருக்கு எதனாவது பிரச்சனை வருமா? நம்மளுடைய லைஃபு, நம்மளுடைய ஜாபு எதை நம்பி இருக்குது? இதில் வந்து நிறைய பேர் சந்தேகம் இருந்ததுனால இந்த வீடியோ நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. சாட்ஜிபிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐஸ். இப்போ ஃபோட்டோஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான புது ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடுச்சு. நீங்கள் ப்ராம்ப்டில் போய் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடுது, டெக்ஸ்ட்டு ஃபில் ஆகுது. அதோடைய பிளேஸை மட்டும் கட் பண்ணி நீங்கள் பாடி பார்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஜென்ரேட்டிவ் ஏஐஸ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. இதனால் கிராஃபிக் டிசைனர் அண்ட் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸோடைய வேலை போகுமா? அதே மாதிரி இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு எனக்கு என்ன தேவைன்றதை நான் டைப் பண்ணாலுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இன்றைக்கி வீடியோ க்ரியேட் ஆகிடுது. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆப் க்ரியேட் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆகிடுது. அப்போது நம்மள மாதிரி ஆனால் டிசைனர்ஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கொஷினாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் விடை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ஜென்ரேட்டிவ் ஏஐஸ் லான்ச் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அடோபில் ஃபயர்ஃப்ளை, கேன்வாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஏஐஸ் நிறையா இருக்குது. ஃபிக்மாவில் ஏஐஸ் வந்துட்டுருக்கு. மிட்ஜர்னி, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலிலியோ, இந்த மாதிரி நிறைய விதமான ஏஐஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளுடைய ஜாபு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்து ஒரு ஏஐ கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே அங்கே வந்து ஒரு ஹியூமனோட டச் இருக்கணுன்றது தான் உண்மையான விஷயம் ஆக்சுவலாக. இப்போது ஒரு ஏஐ என்ன பண்ணும், உங்களுக்கு உள்ளே வந்ததுக்கான அந்த ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்ததுக்கான காரணமே என்னென்னா நம்மளுடைய வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் உள்ளே வந்திருக்கு. சிம்பிளிஃபைனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 நாள் எடுத்துக்கிற ஒரு ஒர்க்கை ஒரு 5 நாளில் எப்படி கம்மி பண்ணி கொடுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி உங்களை டே பை டேயில் இருக்கிற டாஸ்கில், ரொம்ப டிடிஎஸான டாஸ்கில் இருக்கிற ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸை தான் கம்மி பண்ணுறதுக்கு ஏஐஸ் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. இப்போ சார் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்னா எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவார், தினமும் போஸ்ட்டு போட்டிருக்கிறாரா அப்படின்றத ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணி அந்த போஸ்ட் போட்டுக்கிற லிங்க்கை மட்டும் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் காப்பி பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். இதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கிறார் வருஷம் ஃபுல்லாகவும். அப்படின்னா அந்த மாதிரியான ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு தான் ஏஐ மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. நம்ம அதே மாதிரி சொல்லப்போனால் இன்றைக்கி நிறையா பாட் ஏஐ இன்ஜின்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு கம்பெனியோ என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் கால் சென்டர் மாதிரியான முன்னாடி நிறையா வச்சுருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு ஏஐ மாதிரியான பாட்ஸ் கிட்ட கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, ஃபீட் பண்ணிட்டாங்க, டேட்டாஸ் ஃபீட் பண்ணிட்டாங்க, கொரீஸை ஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, டேட்டாவை நீங்கள் கேட்க ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டெய்லி டாஸ்க்கு அது மாதிரியான விஷயங்களெல்லாம் ஈஸியாக ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இப்போது டிசைனிங் எடுத்துங்களேன், ஒரு யூஸரும் ஒவ்வொரு ரிக்குவயர்மெண்ட்டில் இருப்பார், ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒவ்வொரு நீடோடு இருப்பாங்க. இதை வந்து ஏஐ வந்து புரிஞ்சிக்கும் அப்படின்றது வந்து 100% சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதுக்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு அதுக்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்காது. ஸோ இப்போ ஒரு ஏஐ இன்ஜின்ஸ் கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணிடலாம். பட் அதில் இன்னுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஹியூமனோட இன்புட் கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஏஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் ரெடியூசிங் தி டைம் பீரியடு, பட் அது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாத டிசைனர்ஸை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே மாதிரி ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த மாதிரி டிசைனிங்கில். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான இயர்லி ஸ்டேஜஸ் தான் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக ஏஐ வந்து
ஜென்ரேட் பண்ணி யாரும் வச்சிடல. நிறைய சாஃப்ட்வேர்ஸில் பீட்டா வெர்ஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு டிசைனரோடைய எக்ஸ்பர்ட்டை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஏஐ வந்து எப்படிலாம் வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ChatGPT எடுத்துங்களேன், ஒரு கண்டென்ட் கேட்குறீங்க, ஓகேவா, ஒரு நல்ல யூஎக்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் கொடுங்க, ஒரு டெக்ஸ்ட் கொடுங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு அலர்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான நீங்கள் வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுக்கு சம் ஐடியாஸ்க்கு யூ கேன் யூஸ் ChatGPTs அண்ட் ஆல். ஆனால் இதுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒர்க்கு பண்ணி கொடுத்துருமானா கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே அங்கேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் தான் அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் எ டிசைனராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுற ஒரு ஏஐ இன்ஜினை யூஸ் பண்ணி உங்களுடைய டாஸ்க்கை தான் நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஃபிக்மா ஏஐயாக இருக்கட்டும், அடோப் ஃபயர்ஃப்ளையாக இருக்கட்டும், ஸோ கேன்வாவோட ஏஐ இருக்கட்டும், அப்புறம் மிட்ஜர்னி, கலீலியோ, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஏஐஸ் எல்லாமே வந்தாலும் இதோட இன்புட் இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது ஒன்று. அதே மாதிரி நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் சார்ந்த விஷயங்கள்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, எண்ட் ஆஃப் த டே ஒரு யூசருக்காக ஒர்க் பண்ணுறீங்க. அந்த யூசர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் இப்படி யோசிக்கிறாரு அப்படின்றத வந்து ஆஸ் அ ஹியூமனாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுவே ஒரு மிஷினால் புரிஞ்சிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம், பட் அதில் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்கலாம், நிறைய பேராமீட்டர்ஸ் மிஸ் ஆகலாம். பட் ஹியூமன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விகிதத்தில் ஒரு ஹியூமனால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு கஸ்டமர் வராங்க, என்ன விதமான அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்றத எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமனாக நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பாயிண்ட்லேயும் யூஐ வந்து பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இன்ஜின்ஸ் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் எனக்கு வந்து டிசைன்லாம் முக்கியம் இல்லைப்பா, எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரியான இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏஐ இன்ஜின் வந்து ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணிட்டு போயிடும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் கலர் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு என்னோடய டீட்டெயில்ஸ் போட்டால் நான் அந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ணணும், இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க இல்லையா, ஓன் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இன்ஜின்ஸ்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ அவங்களால சில விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சாலும் எண்ட் ஆஃப் த டே அங்கே வந்து ஹியூமனுடைய டச்சு இருக்கணுன்றது தான் விஷயம். நீங்கள் ஏஐ கம்ப்ளீட்டாக ஒதுக்க முடியாது உங்களுடைய ஜாப் லைஃப்லேருந்து, பட் யூ வாண்ட் டு அக்செப்ட் தட். அதே சமயத்தில் அது எப்படி ஸ்மார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய ஜாப் லைஃபோட அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் பெட்டரான விஷயம். ஸோ ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனராக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, என்னென்ன மாதிரியான ஏஐ டூல்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனராக நான் இருக்குன்னா நான் என்னென்னா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான டெக்ஸ்ட் ஓரியன்டான விஷயங்கள் கொண்டு வருவேன். அதே மாதிரி டிசைன்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸுக்கு சிலது பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடான சில டிசைன் சிஸ்டம்ஸ் கொண்டு வர்றது, இல்லை ப்ளகின்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான ஏஐஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனால் எனக்கு கிராமட்டிக்கல் கொஞ்சம் எரர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் வந்து கிராமர்லி அண்ட் குவில் போட்டு இந்த மாதிரியான ஏஐ இன்ஜின்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு வந்து டிசைன்ஸில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ அண்ட் மிட்ஜர்னி இந்த மாதிரியான ஏஐ இன்ஜின்ஸ் கிட்டே நான் போய் என்னுடைய ஹெல்ப் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குக்கும் நான் என்ன பண்ணிப்பேன், ஒரு ஏஐ இன்ஜின்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் ஆக்சுவலாக. இது என்ன பண்ணுன்னா என்னுடைய ஜாபுக்கு எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் வரும்னா, என்னோடய டைமை என்னுடைய விஷயத்தை நான் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறேன் எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா, நீங்கள் ஹியூமனாக ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு மிஷின் கிட்ட கொடுத்து நீங்கள் கம்மியாக டைமில் வாங்கி உங்களோட அவுட்புட்டை நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு போயிடலாம். இந்த கார்பரேட்டுமே ஈஸி டைமிங் அண்ட் ஈஸி டெலிவரபிள், ரொம்ப சிம்பிளான டைமிங் மட்டும்தான் எதிர்பார்க்குது ஆக்சுவலாக. நீங்கள் ஆஸ் யூஎக்ஸ் டிசைனராக நீங்கள் வந்து ஏஐ இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டைமை வந்து ரிசர்ச்சில் போடுவாங்க. ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்டிங் தி ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் பர்சோனா க்ரியேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒர்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸோட பிஹேவியர், மென்டல் மாடல், யூசர் இன்டர்வியூ,
ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ இந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏஐ இன்ஜின்ஸ் தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுவே நீங்கள் யூஐ பக்கம் போனீங்கன்னா யூஐயில் எல்லாமே வந்து ஈஸி ப்ரெடிக்டபிள். இப்போ சப்போஸ் ஒரு ஏஐ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோடைய ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஐடியேட் அண்ட் ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங் இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஏஐ இன்ஜின்ஸோட ஹெல்ப் தேவைப்படுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு ஐடியா தேவைப்படுதுன்னா யூ கேன் ஆஸ்க் ChatGPT ஃபார் எனி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் கேட்கறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரோட்டோடைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்மா, அடோப் ஃபயர்ஃப்ளை அண்ட் கேன்வா அண்ட் ஃபர்தர் லெவலில் அடோப் XD இதிலலாம் வந்து கண்டிப்பாக ஏஐ இன்ஜின்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் மாடர்னைஸ்டாக போக போக ஸ்மார்ட்டாக சிம்பிளிஃபைடான வெர்ஷன்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசபிலிட்டி டெஸ்டிங். இப்போ ஒரு ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க, அந்த ஆப்பில் எந்தெந்த விஷயங்கள் யூஸருக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த விஷயங்கள் யூஸருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யூசபிலிட்டி ரிப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபி டெஸ்டிங், கொரில்லா டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குது யூசபிலிட்டி ரிப்போர்ட்டில். ஸோ நீங்கள் பண்ண டிசைன்ஸை கூட லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் யூசர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, பே பண்ணி அவங்கள ஹையர் பண்ணி இந்த மாதிரி சொல்லி பாருங்கள், இது எப்படி இந்த ஒரு டாஸ்க்கு முடிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பர்சனை ஹையர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஹையர் பண்ண தேவையில்ல, உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸோடைய பேட்டர்னே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை வந்து யூசபிலிட்டி ரிப்போர்ட்டில் ஏஐ இன்ஜின்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய டிசைன் திங்கிங் ப்ராசஸில் ரிசர்ச் ஒர்க்கில் கண்டிப்பாக ஏஐ வந்து மச்சு ஹெல்ப் பண்ண முடியுமானா உங்களோட டேட்டாஸை வேணால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி அது உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், டிஃபைன் தி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தடாலஜிஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ யூஸராக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு ப்ராப்ளத்துக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் ஃபேஸஸில் ஏஐயோடைய ஒர்க் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஐடியேஷன் அதுலேயுமே 100% ஐடியேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் டெஸ்டிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங்கில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆண்ட்ராய்ட் பிஹேவியர், iOS பிஹேவியர், அதாவது பிஹேவியர்னால் டிசைன், அந்த ஓஎஸோட டிசைன் சொல்கிறேன், அதில் இருக்கிற டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் ஈஸியாக சிஸ்டம் தெரிஞ்சிருக்கும். அதனால் அது ஈஸியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆஸ் அ டிசைனராக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோஸில் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்ஜின்ஸ்னால் என்ன, அது எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டில் நம்ம அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணுன்றதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஏஐ இன்ஜினாக நம்மளுக்கு என்னென்ன மாதிரி விதத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதையும் பார்த்தோம். சப்போஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நான் வந்து கிராமர்லி அண்ட் குயில் போர்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், அதாவது காப்பி ரைட்டிங்க்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்மாவில் ஏஐ அண்ட் அடோப் ஃபயர்ஃப்ளை அண்ட் கேன்வா ஏஐ இதெல்லாம் வந்து டிசைன் கிரியேஷனுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ChatGPT, கூகுள் பாட் வந்து பார்த்திங்கனாலும் நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கும் சில ஐடியா ஜென்ரேஷனுக்கும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நாளும் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு ஏஐ நான் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மிட்ஜர்னி அண்ட் கலீலியோ இந்த மாதிரி ஏஐஸ்லாம் நானும் ட்ரை பண்ணி அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க ஆரம்பிக்கல. நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க, இந்த மாதிரி டெக்னாலஜி எப்படிலாம் க்ரோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்ற சஜஷனை இந்த கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.